தேங்காயில இருந்து எடுக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய், கடலையில இருந்து எடுக்கிற எண்ணெய் கடல் எண்ணெய். அப்போ எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெய் எள்ளெண்ணெய்ன்னு தானே சொல்லணும். ஏன் அதை நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம்? பொதுவாகவே இந்த எள்ளுங்கிறத துக்க வீட்டில தான் பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் கோவில்ல உடைக்கிற தேங்காயில இருந்து எடுக்கிற எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சிருக்கலாமே. பேர் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட பெருமையும் அப்படி. அந்த காலத்துல நம்ம ஊர்ல எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது தான் எண்ணெய். எண்ணெய் என்னாலே அது எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் தான். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல பெரியவங்க நல்ல நாள் அதுவுமா தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? பொதுவாகவே இரவு நேரங்களில் நம்ம உடல் தன்னைத்தானே சூடுபடுத்திக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் காலையில நம்ம குளிக்கிறோம். இதுதான் குளிக்கிறதுக்கான முதல் காரணம் கூட. அப்படி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா அந்த சூடு நல்லா இறங்கும் அப்படிங்கிறது தான் மருத்துவம். இளைச்சவனுக்கு எள்ளு கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெயை உடல் இளைத்தவர்கள் உண்டார்கள் அப்படின்னா அவங்க உடம்பு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நல்லெண்ணெய்ன்னு அதுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன, 9 காரணம் சொல்லலாம். முகத்துக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, மூட்டுக்கு நல்லது, தலை முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, வயசு பொண்ணுக்கு நல்லது, கட்டுடல் ஆணுக்கு நல்லது, காலத்துக்கும் இது நல்லது, மாதவிடாய் நேரங்களில் மாதருக்கு நல்லது, மருத்துவத்தில் இது உள்ளது, சித்தமும் ஆயுர்வேதம் இதைத்தான் சொல்லுது. நல்லது நல்லது, அதனாலதான் இதுக்கு நல்லெண்ணெய்ன்னு பேர் உள்ளது. கார்பரேட் கம்பெனி எல்லாம் பாக்கெட்ல போட்டு தள்ளுது. டிவி விளம்பரங்கள் எல்லாம் அதைத்தான் வாங்க சொல்லுது. செக்குல ஆட்டின எண்ணெயை வாங்குங்க, அளவா சாப்பிட்டு ஆயுள் கூடி வாழுங்க. கவிதைகளோடு நான் ரா சசிகுமார். நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.